பெரிய லெவலில் நடந்த ஒரு தற்கொலைன்னு சொல்லலாம். ஒரு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு திருப்பூர் அவிநாசி பக்கத்தில் இருக்கிற கைகாட்டி புத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியோட ஒரே ஒரு மகள் ரித்தன்யா. ஜெயம் கார்டன் பகுதி அந்த ஏரியாவில் பக்கத்து ஏரியா தான். சித்ரா தேவி தம்பதியோட மகன் கவின்குமார். கவின்குமாருக்கு இவங்களுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது கல்யாண செலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபா இல்லைருந்து 3 கோடி ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க கல்யாணத்தை நடத்தி மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் 500 சவரன் நகை வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இவங்க 300 சவரன் நகை வந்து போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 62 லட்ச ரூபாவில் வந்து சொகுசு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல வசதியாக தான் வந்து இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக வந்து கவின்குமாரோட அப்பா அம்மா கவின்குமார் வேலைக்கே போகிறதில்ல. கவின்குமார் முழு நேரமாக இந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்போது அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்னன்றாரு, சரி இவ்வளோ ஆனதான் ஆச்சு, வேறு எதுனா கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீ பயப்படாத, நீ எதுவும் தவறான முடிவுக்கு போயிடாதுன்னு அவங்க அப்பா வந்து அண்ணாதுரை வந்து சொல்கிறாங்க, அட்வைஸ் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா தைரியமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ரித்தினியாவோட மனசில் வந்து திருப்பியும் இன்னொரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபிக்ஸடில் இருக்காங்க. ரித்தினியாவுக்கும் கவின்குமாருக்கும் வந்து கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து கல்யாணம் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஜூன் மாதம் 28ஆம் தேதி அவங்க ரெகுலராக அந்த சேவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறது வழக்கம். அப்போ கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. தனியாக அவங்க கார்லாம் ஓட்டுறாங்க. நல்ல வசதியான குடும்பன்றதுனால தனியாகவே கார் எடுத்துகிட்டு போவாங்க. சரி அம்மா வீட்டில் இருக்கிறதுனால சரி அவங்க போகிறாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப் வந்து அவங்க இந்த சூசைட் நோட் வந்து எழுதுறாங்க. அதில் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் நான் வாழணும், இன்னொரு திருமணன்றது என் வாழ்க்கையில் கிடையாது, நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன், என்னோடய சாவுக்கு காரணம் வந்து என்னோடய கணவர் கவின்குமார் அப்புறம் மாமனார் மாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க.